தலைகுனிந்து என்னை பார், தலை நிமிர்ந்து உன்னை நடக்க வைக்கிறேன் என்று புத்தகம் சொல்கிறது. அகத்தினை புதுமைப்படுத்துவதே புத்தகம்தான். இன்று தேசிய புத்தக காதலர்கள் தினம். பொதுவாகவே உலகமெங்கும் காதலர் தினம் என்று நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் புத்தக காதலர் தினம் என்று கேள்விப்பட்டதுண்டா? ஆம், ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 9ஆம் தேதி புத்தக காதலர் தினம் என்று தேசிய அளவில் கொண்டாடப்பட்டு வருகின்றது. குறிப்பாக புத்தக பிரியர்கள், புத்தக வாசிப்பாளர்கள் கொண்டாடும் விதமாக இந்நாள் அமைகிறது. இதனை பற்றிய முழுமையான தகவலை இந்த செய்தி தொகுப்பில் காணலாம். புத்தகங்கள் விசாலத்தின் திறவுகோல், அறியாமை இருளை அகற்றும் ஒளி வெள்ளம். உலகம் முழுவதும் புத்தக காதலர்கள் இருக்கிறார்கள். அவர்களை கொண்டாட உருவானதே புத்தக காதலர் தினம். வாசிப்பை நேசிப்போர் நாள் நேரம் என கணக்கு பார்ப்பதில்லை. கையில் நல்ல புத்தகம் இருந்தாலே அது அவர்களுக்கு திருநாள்தான். வாசிப்பு நேசிப்பையையும் மிஞ்சிய வாசிப்பு காதல் காரணமாக ஆகஸ்ட் 9ஆம் தேதியை புத்தக காதல் தினமாக மாற்றி அன்று தங்கள் படிக்க விரும்பும் புத்தகங்கள் குறித்தும் தங்களது வாசிப்பு அனுபவம் குறித்தும் பிறருடன் கலந்துரையாட இந்த நாளை பயன்படுத்துகின்றனர் புத்தக காதலர்கள். இதன் மூலம் வாசிப்பு பழக்கத்தை இன்னும் அதிகரிக்க முடியும் என அவர்கள் நம்புகின்றனர். இன்னொரு காரணம் வாசிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய இன்பம் அது ரொம்ப பெருசு. எப்படி மழை பெய்யும் போது அதை ரசிச்சுக்கிட்டே ஒரு காஃபியை குடிச்சிக்கிட்டே இளையராஜா பாட்டை கேட்குறது இன்பமோ, எப்படி ஒரு நல்ல மலைப்பாதையில் கார் ஓட்டிகிட்டு போகும்போது கிடைக்கிறது ஒரு இன்பமோ, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இன்பம் இருக்கிற மாதிரி புத்தகங்கள் வாசிப்பு இன்பத்தை கொடுக்குது. இந்த வாசிப்பு இன்பம் ஒரு தலைமுறைக்கு மறைக்கப்படுது அல்லது ஒரு தலைமுறை அதிலிருந்து விலகி இருக்குது அப்படிங்கும்போது கொஞ்சம் வருத்தம் வருது. இவ்வளவு ப்ளஷரான ஒரு விஷயம் ஏன் ஒருத்தனுக்கு அறிமுகப்படுத்தப்படலை? இவ்வளவு ஆழமான ஒரு விஷயம் ஏன் அவனுக்கு ஒரு முதன்மை தேர்வாக இல்லை அப்படிங்கிற ஒரு சின்ன ஆதங்கம் இருக்கு. புத்தகங்கள் தான் நல்ல மனிதர்களை, நல்ல சமுதாயத்தை பெரிதும் உருவாக்குகின்றன. ஒவ்வொரு புத்தகமும் ஒரு புதிய உலகம். பலவிதமான அனுபவங்களை கற்றுத்தரும் நல்ல ஆசிரியர் புத்தகமே. மகாத்மா காந்தி அரிச்சந்திரன் கதையை படித்தும் சிரவணன் கதையை கேட்டும் தான் சத்தியத்தின் பாதையில் வாழத் துவங்கினார். இதன் பலன் அவர் நாட்டின் தேசிய தந்தையாக மாறினார். மேலும் உலக உத்தமர் என்றும் போற்றப்படுகின்றார். ஒரு நூலின் கருத்து ஒருவர் வாழ்வை மாற்றும், நல்ல பாதையில் செலுத்தும் என்பதற்கு இவரது வாழ்வே சாட்சி. இதனை காந்தியடிகள் அவர் எழுதிய அவருடைய சுயசரிதையில் கூறியுள்ளார். என்னை பொறுத்து புக்குன்றது ஒரு ஆயுதம் மாதிரி. இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் நம்ம எப்படி வேர்ல்டை ஃபேஸ் பண்ணோம், எப்படி ஒரு மனுஷனை ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னு கற்றுக் கொடுக்கறதுக்கு நம்ம ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆகணும். லைக் நம்ம எப்படி ஒருத்தவங்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறதுக்கே நம்ம ஒரு ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு 5 years 3 years எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். பட் ஆஸ் எ யங்ஸ்டராக எனக்கும் இல்லை எங்களுக்கு கூட இருக்க யங்ஸ்டர்ஸ் ஒருத்தவங்க கூட நல்லா பேசணும், ஒரு கம்யூனிகேஷன்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னு இருந்தால் அதுக்கு என்னை பொறுத்து புக் அதுதான் ஒரு கரெக்டான ஆயுதமாக இருக்கும். அம்பேத்கர் ஒருமுறை வெளிநாடு சென்றபோது எங்கே தங்க இடம் வேண்டும் என்று ஓட்டலில் உள்ளவர்கள் கேட்டபோது, எங்கு நூல்கள் அதிகம் வைக்கப்பட்டுள்ளதோ அந்த அறையின் அருகில் உள்ள அறையில் எனக்கு இடம் கொடுங்கள் என்று கூறினாராம். இந்த சமுதாயத்தில் விடிவெள்ளியை விரும்பிய தந்தை பெரியார் தமது கடைசி காலம் வரை நூல்கள் படிப்பதை நிறுத்தவில்லை. பார்வைத்திறன் குறைபாட்டால் பூதக்கண்ணாடியை வைத்து படித்தார் என்றும் கூறுவார்கள். ஔவையார் ஓதுவது ஒளியேல் என்று குழந்தைகளுக்கு எடுத்து கூறுகின்றார். ஆப்ரஹாம் லிங்கன் தான் இதுவரை வாசிக்காத நல்ல புத்தகங்களை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்று கூறுகின்றார். நெல்சன் மண்டேலா சிறையில் இருந்த காலங்களில் எனக்கு நூல்களை வாசிக்க மட்டும் அனுமதி வேண்டும் என்று வேண்டினார். நாம் நேசித்தவர்கள் நம்மை விட்டு விலகலாம், அதனால் துன்பம் வரலாம். ஆனால் நாம் நேசித்து வாசித்த நூல்கள் நம் நினைவை விட்டு என்றும் அகலாததுடன் நம் சிந்தனையை வளர்த்து வாழ்வை நலமாக்கவும் அது பயன்படும். ஒரு குழந்தைக்கு நீங்கள் தரும் சிறந்த பரிசு நல்ல புத்தகங்களை வாங்கித் தருவதும் அதனை வாசிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்துவதுமே ஆகும் என்று சர்ச்சில் கூறுகின்றார். இங்கே நிறைய குழந்தைகள் புத்தகம் கிடைக்கிறனால அப்பா அம்மா குழந்தைகளை கூப்பிட்டு வராங்க. அப்படி நிறைய நேரில் இருந்து புத்தகங்களை எடுத்து பார்த்து வாசித்து அதுக்கப்புறம் வாங்கிட்டு போகிற ஆட்கள் இருக்கிறனால தான் எங்களால் இந்த இவ்வளோ பெரிய ஒரு புத்தக கடையை வெற்றிகரமாக நடத்த முடியும்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டின் முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் தன்னை சந்திக்க வருபவர்கள் பொன்னாடை பூச்செண்டுகளுக்கு பதில் புத்தகங்களை வாங்கி வரலாம் என்று அறிவித்தார்.
அந்த அளவிற்கு புத்தகம் பெருமை நிறைந்தது. வாசிக்கும் பழக்கத்தின் வடிவங்கள் மாறலாம், தொழில்நுட்பங்கள் டிஜிட்டல் வடிவ புத்தகங்களை வழங்கலாம். எப்படி இருந்தாலும் நூல் வாசிப்பு என்பது மக்களை அறிவுலகிற்கு அழைத்துச் செல்லும் கதவு என்பதில் மாற்று கருத்து இல்லை. எங்கு புத்தக கண்காட்சி நடந்தாலும் அங்கு கூடும் கூட்டமே அதற்கு சாட்சி. ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் எத்தனை புத்தகங்களை கற்கிறானோ அந்த அளவுக்கு ஆழமாக அவனது நுண்ணறிவு இருக்கும். இத்தகைய புத்தகங்களை வாசித்து கலையிலும் அறிவியலிலும் வாழ்வியல் நெறிமுறைகளிலும் சிறந்து விளங்கிடுங்கள். நியூஸ் 7 தமிழ் சார்பாக புத்தக பிரியர்கள் அனைவருக்கும் தேசிய புத்தக காதலர் தின நல்வாழ்த்துக்கள்.